Students, let us see the comparison chart between direct tax and indirect tax. Based on the meaning, direct tax is referred to as the tax levied on person's income and wealth and is paid directly to the government. But indirect tax is referred to as the tax levied on a person who consumes the goods and services and is paid directly to the government. Indirect tax is paid indirectly to the government, but direct tax is paid directly to the government. On the basis of nature, the direct tax is progressive, the indirect tax is regressive, and incidence and impact fall on the same person. இன்கம் யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் டைரக்ட் டேக்ஸை பே பண்ணணும். பட் அந்த குட்ஸை யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு அந்த டேக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிடுது. அதுதான் இன்சிடென்ஸ், ஷிஃப்ட் இன் இன்சிடென்ஸ். அதாவது ப்ரொடியூசர் கட்டியிருப்பார், அந்த ப்ரொடியூசர் கட்டினதை ரீட்டைலர் கட்டுறாரு, ரீட்டைலர் கட்டினதை கன்சியூமருக்கு மாற்றிடுறாங்க. ஸோ ஃபால்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் டேக்ஸ் பேஸ் இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் த அசஸி, அதாவது அவங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ், அதுதான் டேக்ஸ் பேஸ். வருமானம் 5 லட்சத்துக்கு மேலே 6 லட்சம் அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கு அவங்களுக்கு டேக்ஸ், அதுதான் டேக்ஸ் பேஸ். ஆனால் இங்கே வந்து பர்ச்சேஸ், சேல், மேனுஃபேக்சர், குட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ். ஸோ அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ். அண்ட் எவேஷன், டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள் in case of direct tax, but tax evasion is hardly possible because it is included in the price of the goods and services. No person can be evaded from the tax burden in case of indirect tax. And inflation, direct tax helps in controlling the inflation. இன்ஃப்ளேஷன்னா அதாவது பொருட்களோட விலை கூடுது, அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் பீரியடில் இந்த டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பட் இன்டைரக்ட் டேக்ஸ் புஷ் அப் த ப்ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பொருட்களோட விலை கூடுறதுக்கு காரணமாகுது. அண்ட் காம்போசிஷன் அண்ட் கலெக்ஷன் imposed on collected from assessee, individual, HUF, Hindu undivided family, company, firm. யார்கிட்ட இருந்து இந்த டைரக்ட் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வருமானம் ஈட்டுற 5 லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டுறவங்க, இண்டிவிஜுவல் பர்சன், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்பெனி அண்ட் ஃபேம், இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து இந்த டைரக்ட் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இம்போஸ்டு ஆன் கலெக்டட் ஃப்ரம் த கன்சியூமர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பட் பெய்டு அண்ட் டெபாசிட்டட் பை த அசஸி. யார் பே பண்ணுற அப்படின்னா மேனுஃபேக்சரரோ இல்லை செல்லரோ, அவங்க யாரோ அதை வந்து கட்டி அதுக்கு வந்து அவங்க தான் அசஸி. ஆனால் அந்த பேர்டன் வந்து கன்சியூமருக்கு மாறுது. பட் அந்த டேக்ஸை வந்து யார் பே பண்ணுறாங்களோ அவங்க தான் அசஸி. அண்ட் பேர்டன் கேனாட் பி ஷிஃப்டட். டைரக்ட் டேக்ஸை வந்து இதை வந்து இன்னொரு பர்சனுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. பட் இன்டைரக்ட் டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட். தீஸ் ஆர் த கம்பேரிஷன் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் GST. நெக்ஸ்ட் we will see about GST. GST அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ தான் இந்த GST அப்படின்ற ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2017 பார்லிமெண்ட்டில் சட்டத்தை இயற்றி, மசோதாவை இயற்றி 29th மார்ச்சில் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. தி ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் 1st ஜூலை. இதை வந்து மசோதாவாகி அதை வந்து பாஸ் பண்ணது 29th March 2017. பட் த ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. Goods and service tax is in India comprehensive, multi-stage, destination based, that is levied on every value addition. ஒரு பொருளோடைய வேல்யூ அதிகமாக அந்த பொருளுடைய டேக்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ இதுதான் வேல்யூ அடிஷன் டேக்ஸ். காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது, பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்குது, மல்டி ஸ்டேஜ், பல ஸ்டெப்ஸ் இருக்குது, அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு. அது எங்கே போய் அடையுதோ, அந்த பொருள் யார் அடையுதோ அவங்க பே பண்ணுறாங்க, அதுதான் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். அண்ட் தென் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், that is GST, is an indirect tax levied on the supply of goods and services. This law has replaced many indirect tax laws that previously existed in India.
ஜிஎஸ்டி இன் ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. ஒரு நாடு முழுவதுக்கும் ஒரே டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி. அண்டர் த ஜிஎஸ்டி ரெஜிம் த டேக்ஸ் வில் பி லெவிட் அட் த ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் சேல். In case of intra-state sales, the central GST and state GST will be charged. Interstate sales will be chargeable to integrated GST. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணுற விற்கிற பொருள் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி இருக்கும், தனித்தனியாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இன்டர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டு விட்டு ஒரு ஸ்டேட்டு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மட்டும் அப்படின்னா தட் இஸ் இன்டகிரேட்டட் ஸ்டேட், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் டெஸ்டினேஷன் பேஸ்டு அப்படின்னு ஏன் இதை சொல்கிறோம்? கன்சிடர் குட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் தமிழ்நாடு ஆர் சோல்டு டு ஃபைனல் கன்சியூமர் இன் கர்நாடகா. இதை தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொருள் வந்து கடைசியாக யாரை போய் ரீச் பண்ணுதோ, எந்த பிளேஸில் இருக்கக்கூடிய பீப்புளை ரீச் பண்ணுதோ அந்த பீப்புள் கட்டுற டேக்ஸுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. ஸோ தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பொருள் கர்நாடகாவுக்கு போகுது, கர்நாடகாவில் இருக்கிற கன்சியூமர் அந்த பொருளை வாங்குறாரு அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் பிளேஸில் அந்த கர்நாடகாவுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி வந்து போய் சேரும். சின்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் tax is levied at the point of consumption, in this case Karnataka, the entire tax revenue will go to the Karnataka and not Tamil Nadu. கர்நாடகாவில் அந்த பொருளை உற்பத்தி பண்ணினாலும் அந்த பொருள் போய் அடையிற இடம் தமிழ்நாட்டில் அந்த பொருளை உற்பத்தி பண்ணாலும் அந்த பொருள் போய் அடையிற பிளேஸ் கர்நாடகா. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி போய் சேரும். தட் இஸ் டெஸ்டினேஷன் பேஸ்டு. அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டிக்குள்ளே 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்னா நீங்கள் வந்து 11th படிச்சிருப்பீங்க, காமர்ஸில் படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் லெசனில் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸில் அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த மீனிங்கை. சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு அந்த கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் அன் இன்ட்ராஸ்டேட் சேல். நாடு முழுக்க ஒரு இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய சேல்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரக்கூடிய டேக்ஸ், தட் இஸ் சிஜிஎஸ்டி. அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ், அதாவது கலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் அன் இன்ட்ராஸ்டேட் சேல். அதே சேல்ஸ் தான் சொன்னது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டிய டேக்ஸ், ரெண்டாவது வந்து எஸ்ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டியது. அண்ட் ஐஜிஎஸ்டி கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர்ஸ்டேட் சேல். எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா டு தமிழ்நாடு. ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு கட்டக்கூடிய டேக்ஸ் அது யாருக்கு போகும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். தட் இஸ் ஐஜிஎஸ்டி. ஸோ 3 காம்பனன்ட்ஸ் இன் ஜிஎஸ்டி: சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. Next one, in most cases the tax structure under the new regime will be followed. இது வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க, இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஓல்டு ரெஜிம் கொடுத்துருக்காங்க, நியூ ரெஜிம் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, உங்கள் புக்கில் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. த நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ், வேட், ஜிஎஸ்டி. இந்த வேட் ஜிஎஸ்டி அப்படின்றதோடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். சேல்ஸ் டேக்ஸ் அதாவது சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நிறையா அமௌண்ட்டு நிறையா சேல்ஸ் பண்ணுறாரு, அந்த பொருளோடைய நிறைய டேக்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து அடங்குது. தென் வேட் டேக்ஸ் மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேட், அதுக்கு வந்து எல்லா பொருளுக்கும் வேட்டு கிடையாது. ஜிஎஸ்டி இஸ் 1 பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஜிஎஸ்டிக்கு வந்து என்ன கிடையாது, 1 பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மல்டி பாயிண்ட்டு வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அட்வான்டேஜஸ்: ஜிஎஸ்டி வில் மெயின்லி ரிமூவ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆன் த சேல் ஆஃப். பல படிகளை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நாடு முழுவதும் ஒரே டேக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி. எல்லா பொருளுக்கும் எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறது, இது வந்து கேஸ்கேடிங் எஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வில் டைரக்ட்லி இம்பேக்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சின்ஸ் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இஸ் எலிமினேட்டட் இன் திஸ் ரெஜிம். ஒரு பொருளுக்கு பல படிநிலைகளில் டேக்ஸ் கட்டக்கூடிய அந்த இதை வந்து டிமெரிட்ஸை வந்து இது ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பருத்தி விளைய வைக்கிறோம், பருத்தி விளைய வச்சு அதை வந்து நூலாக மாற்றுறாங்க ஜின்னிங் மில் ஸ்பின்னிங் மில்லில், அப்போ ஒரு டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த ஜின்னிங் மில் ஸ்பின்னிங் மில் வந்து அவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு டேக்ஸை கட்டுவாங்க அந்த பொருளுக்கு. அதே இது வந்து அந்த நூல் அந்த ட்ரெஸ்ஸாக மாறுது, அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஜவுளி கடைக்கு போகுது, அப்போ அவங்க ஒரு டேக்ஸை கட்டுறாங்க. ஸோ இந்த பருத்தி வந்து பல படிநிலைகளை கடக்கும்போது பல டேக்ஸை கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. And the GST is also mainly technologically driven. All activities like registration, return filing, application for refund and response to notice need to be done online on the GST portal. This will speed up the process. நம்ம வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸை போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆன்லைனில் போய் நம்ம வந்து செல்லுலேயே பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அதை ஆன்லைன்லேயே நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். நம்ம டேக்ஸபிள் அமௌண்ட்டை நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு அதிகமாக இருந்தாலும் நமக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, வேணும்னாலும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஈஸியாகிருச்சு. அண்ட் தீஸ் ஆர் த merits of advantages of GST. So GST will mainly remove the cascading effect, and GST is also mainly technologically driven. That is, this will speed up the process of collecting tax. So you have learned about tax and types of tax and its